இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹவு டு பேர்ட்ஸ் ஃப்ளை. சர்டன் ஃபியூச்சர்ஸ் வந்து பேர்ட்ஸ்க்கு இருக்குது. அது மூலம் தான் அது வந்து ஃப்ளை ஆகுது. அதோட பாடியோட அமைப்பை பொறுத்து அதால் ஈஸியாக பறக்க முடியுது. இதில் சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், த பாடி ஆஃப் அ பேர்ட் இஸ் ஷேப்ட் சச் தட் இட் கேன் மூவ் ஈஸிலி த்ரூ ஏர். நேச்சராகவே பேர்ட்ஸ்க்கு வந்து அதோட பாடி அமைப்பு வந்து ஈஸியாக ஏரில் பறக்க யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அதோட போன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் ஹாலோ அண்ட் ஃபில்டு வித் ஏர். அதோட போன்ஸ் வந்து ஹாலோவாக இருக்குது, அது ஃபில்ட் வித் ஏர். திஸ் மேக்ஸ் அ பாடி, இதனால அதோட பாடி வந்து லைட் வெயிட்டாக பேர்ட்ஸ் வந்து பறக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு லார்ஜ் விங்ஸ் அப்புறம் டெய்ல் ஹெல்ப் த பேர்ட் டு ஃப்ளை. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட விங்ஸும் அப்புறம் அதோட வாலும் வந்து பேர்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பறக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட லெக்ஸ். த லெக்ஸ் ஆஃப் அ பேர்ட் ஆல்சோ ஹெல்ப் த பேர்ட் ஃப்ளை. எ பேர்ட் வித் இன்ஜர்ட் விங்ஸ் ஆர் இன்ஜர்ட் லெக்ஸ் கேனாட் ஃப்ளை. அதோட விங்ஸ் இல்லைன்னா லெக்ஸில் வந்து இன்ஜர்ட் ஆயிருந்தால் அதால் பறக்க முடியாது.